எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் சரியாக இருக்காது. ஏன்னா இப்போ வெயில் காலம். இப்போ அடிக்கிற வெயில் சாதாரணமாக அடிக்கிற வெயில் இல்லை, அதையும் தாண்டி கொடூரமாக இருக்குது. 100 டிகிரிக்கு மேலே அடிக்கிற வெயில். நம்ம எல்லோரும் அந்த வெயிலை தாக்குப்பிடிக்க ஏதாவது உணவுப் பொருள்கள் இல்லைன்னா பழங்களை சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்றது மூலமாக வெயிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கிறோம். ஆனால் 5 அறிவு கொண்ட அந்த பறவைகள்லாம் வெயிலேருந்து எப்படி தாங்கும்? ஆறு, குளம், கம்மாயெல்லாம் தண்ணியே இல்லைன்னா அதுக்கு எங்கேருந்து தண்ணி கிடைக்கும்? தண்ணி இல்லைன்னா அது எப்படி வெயிலை தாக்குப்பிடிக்க முடியலைன்னா அது இறந்துடும். சாதாரணமாக நம்மளால் 2 நாள் கூட சாப்பிடாம இருக்கலாம். ஆனால் தண்ணி இல்லாமல் 1 நாள் கூட இருக்க முடியாது. இப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த வகையில் அந்த வெயில் நேரத்தில் சொல்லவா வேணும். இதன் மூலமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் ஒரு பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு வாளி, அதில் நிறைய தண்ணி ஊற்றி வைங்க. உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இல்லைன்னா உங்கள் வீட்டில் வெளிப்புறத்தில் வைங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் மரம் இருந்தால், மரத்தில் ஏறுற அனுபவம் இருந்தால் அந்த மரத்தில் கூட பாத்திரத்தில் தண்ணி வைங்க. நம்ம இயற்கையை பாதுகாக்கிறோமோ இல்லையோ, ஆனால் பறவைகள், பூச்சிகள், 5 அறிவு உயிரினங்களை பாதுகாக்கும். நம்மளை விட அந்த 5 அறிவு உயிரினங்கள் இயற்கையை நல்லாவே பாதுகாக்குது. நம்ம அந்த பறவைகளை பாதுகாத்தா அது இயற்கையை பாதுகாக்கும். இயற்கையை பாதுகாத்தா இயற்கையை நம்மளால் பாதுகாக்கும்.